Hi students, welcome to Nidhikila IAS Academy. So video தனக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC group 4 கான ரிவிஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல எகனாமிக்ஸ் ரிவிஷன் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஒரே வீடியோல மொத்த எகனாமிக்ஸ் முடிஞ்சிரும். எகனாமிக்ஸ் வந்து ஒரு 6 அல்லது 7 கேள்வி கேட்பாங்க TNPSC group 4 பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க அந்த 6 ல இருந்து 7 கேள்வி அசால்ட்டா அடிச்சிட்டு வந்துடலாம். அதாவது நீங்க இது வரைக்கும் எகனாமிக்ஸ் படிச்சே இல்லனா கூட இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிடும். சரிங்களா? சோ நான் கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ மட்டும் கடைசியா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் இல்ல, குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்களுமே குரூப் 4 வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பக்காவா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஹிஸ்டரி ரிவிஷன், ஐஎன்எம் ரிவிஷன், பாலிட்டி ரிவிஷன், யூனிட் 8 ரிவிஷன், ஜியோகிராஃபி ரிவிஷன் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டுருக்கோம், போய் பாத்துக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எஸ்ஐசிஏ, மென்சுரேஷன், அப்புறமா டைம் அண்ட் ஒர்க், ஹெச்சிஎம் அண்ட் எல்சிஎம், லாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி மேக்ஸ் டாபிக்ஸும் போட்டிருக்கோம். எல்லாமே நம்ம சேனல்ல தான் இருக்கு, போய் பாருங்க. அதே மாதிரி குரூப் 4 கான ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? எல்லா டீடைலுமே சேனல்ல இருக்கு. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பை. சோ ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்தை சிலபஸ் எடுத்த முதல் வார்த்தை இந்திய பொருளாதார சிறப்பியல்புகள். சோ இந்திய பொருளாதார சிறப்பியல்புகள் எடுத்து பாத்தீங்கன்னா பொருளியலோட தந்தை ஃபாதர் ஆஃப் எகனாமிக்ஸ் யாரு? ஆடம் ஸ்மித். சேம் டைம் முதலாளித்துவத்தின் தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித் தான். சரிங்களா? சோ ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் யாருன்னா ஆடம் ஸ்மித் தான். அடுத்து பொதுவுடைமையின் தந்தை யாருன்னா கார்ல் மார்க்ஸ். அதாவது கம்யூனிசம், ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் யாரு? கார்ல் மார்க்ஸ். கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். மிக்சர் எக்கானமியோட ஃபாதர் யாருன்னா ஜேஎம் கீன்ஸ் தான். சரிங்களா? நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புக் எழுதினது யாரு? ஆடம் ஸ்மித். டாஷ் கேபிட்டல்ங்கிற புக் எழுதினது வந்து பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் வட்டியின் கோட்பாடுங்கிற புக் எழுதினது ஜேஎம் கீன்ஸ். அதாவது வெல்த் ஆஃப் நேஷன் எழுதினது ஆடம் ஸ்மித், டாஷ் கேபிட்டல் எழுதினது கார்ல் மார்க்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் மணி அண்ட் அதாவது தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த புக் எழுதினது பேரு ஜேஎம் கீன்ஸ். நாடுகளின் செல்வம் புக் எப்போ வந்துச்சுன்னா 1776 வருது. டாஷ் கேபிட்டல் 1867 வருது. அந்த தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த புக் 1936 வருது. சரிங்களா? இப்ப அந்த நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புக் இருக்குல்ல, இதுலதான் அவர் முதலாளித்துவத்தை பத்தி பேசியிருப்பாரு யாரு? ஆடம் ஸ்மித். டாஷ் கேபிட்டல்ல பொதுவுடைமை கம்யூனிசத்தை பத்தி பேசியிருப்பாரு கார்ல் மார்க்ஸ். தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த புக்ல ஜேஎம் கீன்ஸ் மிக்சர் எக்கனாமி பத்தி பேசியிருப்பாரு. சரிங்களா? ரைட். ஆர்பிஐ சட்டம் எந்த வருஷம் வெளியே வந்துச்சுன்னா 1934 வந்துருச்சு. ஆர்பிஐ அதிகாரப்பூர்வமா எப்ப ஆரம்பிக்கப்படுதுன்னா 1935 ஏப்ரல் 1ல. உலகத்துக்கே விவசாயத்துறை தந்தை ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் வேர்ல்ட் யாருன்னா நார்மன் போர்லாக். இந்தியாவுக்கு விவசாயத்துறை தந்தை யாருன்னா எம்எஸ் சுவாமிநாதன். அதாவது ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் இந்தியா யாருன்னா எம்எஸ் சுவாமிநாதன். இந்தியாவில் எப்ப பசுமை புரட்சி ஏற்பட்டிருக்கும்னா 1967 ஏற்பட்டிருக்கும். இதுக்கு இடையில 1962 இந்தியா சைனா வார் வந்திருக்கும். 1965 இந்தியா பாகிஸ்தான் வார் வந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில எந்த வருஷம் வந்து 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும்னா 1969ல. இந்தியாவில எந்த வருஷம் 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும்னா 1980ல. புரியுதா? நபார்டு அப்படிங்கிற பேங்க் 1982ல வந்துச்சு. எல்பிஜி அப்படிங்கிறது இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1991ல. அதாவது லைபரைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இது வந்து பாத்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கையா 1991ல கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்தப்ப யார் பிரதமர் பாத்தீங்கன்னா நரசிம்மராவ். யார் நிதியமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா மன்மோகன் சிங். சரிங்களா? இது வரைக்கும் மூடிய பொருளாதாரமா இருந்த இந்தியா இதுக்கப்புறம் தான் திறந்த வெளி பொருளாதாரமா மாறும். இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் கம்பெனிஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அதாவது ஒரு கார்பரேட் வேர்ல்டா இந்தியா மாறினது 1991க்கு அப்புறம் தான். சரிங்களா? ரைட். கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கறது 1998ல கொண்டு வராங்க. அப்ப பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வாஜ்பாய். சரிங்களா? இதை வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து ஃபார்மர்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி நபார்ட் பேங்க்ல போய் லோன் வாங்கிக்குவாங்க. சர்ஃபேசி ஆக்ட்ங்கிறது எப்போ வந்துச்சுன்னா 2002ல. இந்த சர்ஃபேசி ஆக்ட்ங்கிறது என்னன்னா இந்த 2002 டைம்ல என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட், தமிழ்ல சொல்லணும்னா பாரா கடன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமா இருக்கும். பாரா கடன்னா அதாவது நீங்க ஒரு லோன் வாங்கி அதாவது 3 மாசத்துக்கு வட்டி கட்டலன்னா அதுக்கு பேரு நான் பெர்ஃபார்மிங் அசெட், தமிழ்ல வாரா கடன் சொல்லுவாங்க. அது இந்த டைம் ரொம்ப அதிகமாயிருக்கும். அந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்லாம் கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் சர்ஃபேசி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்கு கீழே ஏஆர்சி, அதாவது ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க 2002ல. புரியுதா? உலக பொருளாதார பெருவதம் எப்ப ஏற்படும்னா 2008ல ஏற்பட்டிருக்கும். பண மதிப்புல இந்தியாவில் எப்ப ஏற்படுச்சுன்னா 2016 நவம்பர் 8ல. ஜிஎஸ்டி எப்ப இந்தியாவில் கொண்டு வராங்கன்னா 2017 ஜூலை 1ல. ரைட்டா? ரைட். அடுத்து அப்படியே ஃபைபர் பிளான் பார்க்கலாம். இந்தியா எந்த நாட்டுல இருந்து 5ஆம் தேதி இருந்துச்சுன்னா ரஷ்யா. ஏன்னா உலகத்திலே முதல்ல ஃபைபர் பிளானிங் அப்படின்னு கொண்டு வந்தது ரஷ்யா தான். சரிங்களா? உலகிலேயே முதல்ல 5ஆம் தேதி ரஷ்யா எப்ப கொண்டு வந்துச்சுன்னா 1928ல. விஸ்வேஸ்வரையா திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற புக்கை எந்த ஆண்டு வெளியிடறாங்கன்னா 1934ல. இந்தியாவில திட்டக்குழு வேணும் அப்படின்னு நேரு எந்த வருஷம் கோரிக்கை வச்சிருப்பாருன்னா 1918. பிளானிங் கமிஷன் வேணும்ட்டு நேரு 1938 கோரிக்கை வச்சிருவாரு. பாம்பே பிளான் எப்போ வருதுன்னா 1944. ஓகேவா? புக்ல 1940, 40 அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் கரெக்டான டேட்டா எடுத்து தான் போட்டிருக்கேன். புரியுதா? ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க இப்போ சார் பாம்பே திட்டம் 1944 வராது. கரெக்டாக கவனிங்க. பாம்பே திட்டம் 1944 தான். எம்என் ராயோட மக்கள் திட்டம் 1945. இந்த எம்என் ராய் தான் 1934 இந்தியாவுக்கு அரசியல் வேணும்னு கோல் கொடுத்திருப்பாரு. சரி, எம்என் ராய் வந்து இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வரதுக்கு மிக முக்கிய பங்காற்றிருப்பாரு. ஸோ எம்என் ராயோட மக்கள் திட்டம் எப்போ வருது? 1945ல. எஸ் என் அகர்வால் நாராயணனோட காந்திய திட்டம் எப்போ வருதுன்னா 1946.
சர்வோதயா பிளான் வந்து ஜேபி நாராயணன் கொண்டு வந்தாரு. அது எந்த வருஷம் 1950. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அதாவது 5 இயர் பிளானுக்கு முன்னாடி இந்தியாவில் போட்ட பிளான்ஸ் திட்டங்கள். ரைட். முதல் 5ஆம் தேதியோட காலம் என்னன்னா 1951 56 வரைக்கும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா வேளாண் வளர்ச்சி, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. முதல் 5 இயர் பிளானுக்கு பிளான் போட்டு கொடுத்தது யாருன்னா ஹெரால்ட் டோமர் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் 5ஆம் தேதியோட இலக்கு 2.9%. அதை அடைஞ்சிச்சானா அடைஞ்சிருச்சு, 2.9% அப்படியே அடைஞ்சிருச்சு. ஓகேவா? ரைட்டு. இரண்டாம் 5ஆம் தேதியோட காலம் என்னன்னா 1986 1961 வரைக்கும். இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா தொழில்மயமாதலுக்கு. இதுக்கு யார் பிளான் போட்டு கொடுத்தாங்கன்னா பிசி மகனோபிஸ். இந்த பிசி மகனோபிஸ் யாருன்னா புள்ளியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் யாருன்னா பிசி மகனோபிஸ் தான். இரண்டாம் 5ஆம் தேதியோட இலக்கு 4.5%, அடைஞ்சது 4.3 தான். சரிங்களா? ரைட். மூன்றாம் 5ஆம் தேதியோட காலம் 1961 66. மூன்றாம் 5ஆம் தேதியோட நோக்கம் விவசாயம் மற்றும் தொழில்மயமாதலுக்கு சம முக்கியத்துவம். மூன்றாம் 5ஆம் தேதிக்கு மாதிரி யார் போட்டு கொடுத்தாங்க, மாடல் யார் போட்டு கொடுத்தாங்கன்னா ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி. மூன்றாம் 5ஆம் தேதியோட மற்றொரு பேர் என்ன, கட்ஜில் திட்டம், கட்ஜில் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாம் 5ஆம் தேதியோட இலக்கு 5.6%. அது எவ்வளவு அடைஞ்சிச்சுன்னா 2.8% அடைஞ்சிருக்கும். காரணம் இந்த 3ஆம் 5 பிளான் அப்ப இந்தியா வந்து 2 வாரம் சந்திச்சிருக்கும். சரிங்களா? அதனால பெரிய அளவுல எக்கனாமியில வளரல. அப்புறமா 1966 இருந்து அடுத்த 5 இயர் பிளான் போடலாம் அப்படின்னு பாக்குறப்ப அங்க வந்து இந்தியாவில கஜானா சுத்தமா காலி. ஏன்னா 3ஆம் 5 பிளான் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 1962 இந்தியா சைனா வாரு, 1965 இந்தியா பாகிஸ்தான் வார். இதெல்லாம் நடந்தனால வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு பிளான் போட நிதி இருக்காது. அதனால இந்தியால இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் பிளான் போட்டிருப்பாங்க. 66 67 68க்கு இவங்க வந்து வருடாந்திர திட்டம் தான் போட்டிருப்பாங்க. அப்ப எதிர்கட்சியில இருந்த, அதாவது ஜனதா தளம் கட்சியில இருந்த மொராஜி தேசாய் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். மொராஜி தேசாய் முன்னாடி காங்கிரஸ் இருந்தவர் தான். அப்புறமா இவங்க செயல்பாடுகள்லாம் பிடிக்காம வெளியில போயிருவாரு. மொராஜி தேசாயில போய் சேர்ந்துவாரு. அதாவது ஜனதா தளம் போய் சேர்ந்துவார் மொராஜி தேசாய். அந்த மொராஜி தேசாய் என்னப்பா 5 வருஷம் பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு வருஷம் பிளான் போடுறீங்க, பிளானிங்க்கு லீவ் விட்டீங்களா, திட்ட விடுமுறை விட்டீங்களான்னு விமர்சிச்சிருந்திருப்பாரு. அப்ப எக்ஸாம்ல திட்ட விடுமுறை விட்டது எப்பனா இதைதான் நீங்க சொல்லணும். ஆனா அப்ப திட்ட விடுமுறை விட வருஷம் தான் விட்டாங்க. அது வந்து எதிர்கட்சியால விமர்சிக்கப்பட்டது. அப்ப அவ்வளவுதான். அப்புறமா 1967 தான் பசுமை புரட்சி எல்லாம் ஏற்பட்டு ஓரளவு இந்தியா லைட்டா குரோ ஆயிருக்கும். அப்புறமா ஒரு 5 பிளான் போட்டுருவாங்க. ஸோ 4ஆம் 5ஆம் தேதி எப்ப 1969 74 வரைக்கும். 4ஆம் 5ஆம் தேதியோட நோக்கம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு. மாதிரி போட்டு கொடுத்தது ஆலன் மனோ, அசோக் ருத்ரா. இலக்கு 5.7%, அடைஞ்சது 3.3% தான். இங்க ஏன் சார் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் வந்திருக்கும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். ஸோ பங்களாதேஷ் சுதந்திரம் கிடைச்சோன்னே அந்த அகதிகள்லாம் நிறைய பேர் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. சேம் டைம் அப்ப இந்தியாவில பெய்ய வேண்டிய பருவமழை பெய்யாம போயிருந்திருக்கும். விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 61% உயர்ந்திருக்கும் அந்த டைம்ல. ஸோ அந்த டைமும் எக்கனாமிக்கலா பாக்குறப்ப பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை 4ஆம் 5 பிளானும். 5ஆம் 5ஆம் தேதியோட காலம் 1924 79. ஸோ இதோட நோக்கம் வறுமை ஒழிப்பு, அதாவது கரிபி ஹட்டாவோ. இதையே எக்ஸாம்ல தனியாக கேட்பாங்க. கரிபி ஹட்டாவோ எந்த 5 பண்ணா 5ஆம் தான் நீங்க சொல்லணும். 5ஆம் தேதிக்கு மாதிரி கொடுத்தது டிடி தாரு. இலக்கு 4.4, அடைந்ததும் 4.4%. ஓகே. சுழல் திட்டம் கொண்டு வரப்பட்டது 1978 79. என்னன்னு பாத்தீங்கன்னா 1978 எலெக்ஷன் வந்திருக்கும். இந்திரா காந்தி வெர்சஸ் மொராஜி தேசாய், அதாவது காங்கிரஸ் வெர்சஸ் ஜனதா தளம் ஜெயிச்சிரும். மொராஜி தேசாய் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சுழல் திட்டம், ரோலிங் பிளான் கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரோலிங் பிளான் என்னன்னா வருஷம் பிளான் போறது. ஸோ 78 79 சுழல் திட்டம் வந்திருக்கும். அப்புறமா 80 வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஜனதா தளத்தால மெஜாரிட்டி காட்ட முடியாது. புரியுதா? ஜனதா தளம் மெஜாரிட்டி காட்ட முடியாது. அவங்க ஆட்சி கவிழ்ந்தும் திரும்ப காங்கிரஸ் இந்திரா காந்தி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன நடந்திருக்கும்னா இவங்க திரும்ப ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஆனா நம்ம 5ஆம் 5ஆம் டைமிங் என்ன பார்த்தோம் 1974 79 தான். பட் 79 வரைக்கும் அது போயிருந்திருக்காது. ஓகே, இடையில ஸ்டாப் ஆயிருக்கும். ரைட். 6ஆம் சேவை சொல்லிட்டு திரும்ப 6ஆம் சேவை போட்டுருவாங்க 1980 85 வரைக்கும். இதோட நோக்கமும் வறுமை ஒழிப்பு தான். 6ஆம் 5ஆம் தேதியில வச்ச இலக்கு 5.2, ஆனா கிடைச்சது 6%. நல்லாவே டெவலப் ஆயிருக்கும். 7ஆம் 5ஆம் தேதியோட காலம் 1985 90. 7ஆம் 5ஆம் தேதியோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஓகேவா? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எந்த 5ஆம் ஆண்டுல அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க 7ஆம் 5 பண்ண சொல்லணும். ஸோ 7ஆம் 5ஆம் தேதி தான் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இந்தியாவில. புரியுதா? ஸோ வேலை வாய்ப்பு அதிகரிப்பு. 7ஆம் 5ஆம் தேதியோட இலக்கு 5%, கிடைச்சது 6%. 8ஆம் 5ஆம் தேதியோட காலம் 1997. நோக்கம் மனிதவள மேம்பாடு. பிளான் போட்டு கொடுத்தது ஜான் மில்லர். வச்ச இலக்கு 5.6, கிடைச்சது 6.8. அடுத்து 9ஆம் 5ஆம் தேதியோட காலம் 1997 2002. நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி. இலக்கு 6.5, கிடைச்சது 5.5 தான். ஏன் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்பி எல்லாம் ரொம்ப அதிகமானுச்சு. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 1999 கார்கில் வார். புரியுதா? வார்ல இந்தியா ஜெயிச்சிருந்தாலுமே கூட வார் வந்தா மேக்ஸிமம் எக்கனாமியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இது. 10ஆம் 5ஆம் தேதியோட காலம் 2002 2007. நோக்கம் வேலை வாய்ப்பை உருவாக்குறது. இலக்கு 8, கிடைச்சதும் 8. 11ஆம் 5ஆம் தேதியோட காலம் 2007 2012. நோக்கம் வேகமான அதிவேக வளர்ச்சி.
இலக்கு 9%, கிடைச்சது 8.2. இங்க ஏன் சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008 தான் உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டு இருக்கும். ஓகேவா, அது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கிய ரோல் பிளே பண்ணிருக்கும் குறைஞ்சதுக்கு. 12 ரூபாய் காலம் 2012 2017 நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீடித்த நிலத்தன்மையுடைய வளர்ச்சி. 12ஆம் ஐந்தாயிரத்தோட இலக்கு 8%. என்ன சார் அப்ப ஆச்சு அப்படின்னா இது 2014 கட்டாயிரும். ஓகேவா, 2014 கட்டாயிரும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழுக்கு பதிலா நிதி ஆயோக் அப்படின்ட்டு பேர் மாத்திடுவாங்க. 2014 2015 நிதி ஆயோக் வந்துடும். அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதனால இலக்கு மட்டும்தான், எதுவும் கிடைக்கல. ஓகே சரி, திட்டக்குழு நிதி ஆயோக், பிளானிங் கமிஷனும் நிதி ஆயோக் பத்தி பார்த்தலாம். இந்தியாவில் திட்டக்குழு எப்ப ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா 1950 மார்ச் 15. திட்டக்குழுவோட தலைவர் பிரதமர். அப்ப முதல் திட்டக்குழுவோட தலைவர் யாரு? நேரு தான். இது நடுவில் தேசிய வளர்ச்சி கவுன்சில், ஓகேவா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க 1952 ஆகஸ்ட் 6. சரிங்களா, 64 ஆண்டுகளா செயல்பாட்டுல இருந்து வந்த மத்திய திட்டக்குழுக்கு பதிலாக மாற்றி அமைக்கப்பட்ட அமைப்பின் பேர் தான் நிதி ஆயோக். நிதி ஆயோக் எப்ப அறிவிக்கிறாங்க? ஆகஸ்ட் 2014. நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது ஜனவரி 2015. நிதி ஆயோக் தொடங்கினது நரேந்திர மோடி அவர்கள் தான். நிதி ஆயோக் ஆட்சி மன்றத்தோட முதல் கூட்டம் எப்ப நடக்குதுன்னா பிப்ரவரி 8 2015. நித்தி அப்படின்னா என்ன பொருள்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி ஆயோக்கோட தலைவரும் பிரதமர் தான். நிதி ஆயோக் ஆட்சி மன்றத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அனைத்து மாநிலங்களோட முதல்வர்களும் அனைத்து யூனியன் பிரதேச ஆளுநர்களும் இருப்பாங்க. நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கோட இரண்டாவது துணைத் தலைவர் யாருன்னா ராஜீவ்குமார். நிதி ஆயோக்கோட தற்போதைய துணைத் தலைவர் யாருன்னா ஸ்டீவ் சுமன் பெர்ரி. தலைவர் எப்பவுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். நிதி ஆயோக்கோட முதல் கூட்டம் 8/2015 சொல்லியாச்சு. ஓகே ரைட். இதை தாண்டி நிதி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் மிக முக்கிய வேறுபாடுகள்லாம் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு. அதாவது நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் டு டாப் அப்ரோச் சொல்லுவாங்க. பிளானிங் கமிஷனை டாப் டு பாட்டம் அப்ரோச் சொல்லுவாங்க. என்னன்னா பிளானிங் கமிஷன்ங்கிறத மத்திய அரசு சொல்றதா எல்லா மாநில அரசும் கேட்கணும், அந்த மாதிரி இருக்கும். பட் நிதி ஆயோக்ங்கிறது என்ன பண்ணும்னா மாநிலங்களோட கருத்துக்களை கேட்டுதான் மத்திய கேட்கும். அப்ப பாட்டம் டு டாப்னா நிதி ஆயோக், டாப் டு பாட்டம்னா பிளானிங் கமிஷன். இதை தாண்டி நம்ம அந்த மத்திய மாநில அரசுக்கு இடையான கூட்டாட்சி அமைப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த கூட்டாட்சி அப்படிங்கிறது நிதி ஆயோக்ல தான் இருக்கும், பிளானிங் கமிஷன்ல இருக்காது. இதை தாண்டி திங்க் டேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு நிதி ஆயோக்ல ஒரு கோட் வேர்ட் இருக்கு. திங்க் டேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நிதி ஆயோக்ல ஒரு கோட் வேர்ட் இருக்கு. ஏன்னா பிளானிங் கமிஷன்ங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பிளான் அவங்க தான் நடத்துவாங்க. 5 பிளான் நீங்க எடுத்து பாக்குறப்ப நம்ம படிச்சிருக்கோம். முதல் 5 பிளானுக்கு வேளாண் வளர்ச்சி, இரண்டாவது 5 பிளானுக்கு தொழில்துறைன்னு. இதனால என்ன நடக்கும்னா அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்ப அரிசி உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நான் பிளானிங் கமிஷன் சொல்றேன். அரிசி உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா கோதுமை நம்பி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் கண்டுக்காம விட்டுருவாங்க. ஆனா நிதி ஆயோக் அப்படி இல்ல, ஒரு குறிப்பிட்ட துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, எல்லா ஸ்டேட்டுகளையும் ஒரு போட்டியை உருவாக்குவாங்க. ஏன்னா நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஜின்னு சொல்லிட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், ஓகேவா, அதாவது நீடித்த வளர்ச்சி இலக்குன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நிதி ஆயோக். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டும் ஒரு ரேங்க் எடுப்பாங்க. அந்த ரேங்கை வருஷம் புது நிதி ஆயோக் என்ன பண்ணுவாங்க, போட்டியை உருவாக்குவாங்க. சோ இப்ப உதாரணத்துக்கு கேரளா முதல் ரேங்க், தமிழ்நாடு 2ஆம் ரேங்க்னா அடுத்து தமிழ்நாடு முதல் ரேங்க் வரலான்ட்டு ஒரு இது முன்னெடுப்பு எடுப்பாங்க. அப்படியே எல்லா ஸ்டேட்டும் போட்டி போட்டு வளரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட மிக முக்கிய விஷயமா இருக்கு. அது பிளானிங் கமிஷன்ல இருக்காது. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் பாக்குறப்ப நம்ம இந்திய வங்கிகளுக்கு போயிடலாம். இந்தியாவோட முதல் வங்கி என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். எப்ப வருது 1870. அதோட ஹெட் குவார்டர் தலைமை என்னன்னா கொல்கத்தா. இந்தியாவோட 2வது வங்கி பேங்க் ஆஃப் பெங்கால் எப்பனா 1806 வருது, ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தா. இந்தியாவோட 3வது வங்கி பேங்க் ஆஃப் பாம்பே எப்ப வருதுன்னா 1840, ஹெட் குவார்டர்ஸ் மகாராஷ்டிரா. இந்தியாவோட 4வது வங்கி பேங்க் ஆஃப் மெட்ராஸ் எப்ப வருதுன்னா 1843, ஹெட் குவார்டர்ஸ் சென்னை. முழுவதுமே இந்தியரால் துவங்கப்பட்ட முதல் வங்கி என்னன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் எப்ப வருதுன்னா 1894, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. முழுவதும் இந்தியாவில் நிர்வகிக்கப்பட்ட முதல் வங்கி என்னன்னா OUDH பேங்க் சொல்லுவாங்க, எப்பனா 1894. அப்புறமா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியானா SBI இப்ப இருக்குல்ல, அதோட பழைய பேர் இதுதான். இதை வந்து 1921 கொண்டு வராங்க. என்னென்ன பண்ணினா பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் மூணையும் சேர்த்து கொண்டு வந்ததுதான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்ப வருது 1921. இதோட இப்ப இருக்க SBI தான் அது, புரியுதா, ரைட். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி பத்தியும் பணவியல் கொள்கையை பத்தி பார்த்தலாம், புரியுதா, ரைட். RBI சட்டம் 1934, RBI துவங்கினது ஏப்ரல் 1, 1935. இதை எந்த குழு பரிந்துரைக்குதுன்னா ராயல் குழு அல்லது ஹில்டன் யங் குழுன்னு சொல்லுவாங்க. 1926 பரிந்துரைச்சாங்க. துவக்கத்துல RBIயோட மூலதனம் 5 கோடி. RBIல ஒரு கவர்னர், 4 துணை கவர்னர், 14 இயக்குநர்கள் இருப்பாங்க. அதாவது ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர், 40 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. தற்போதைய கவர்னர் யாருன்னா சக்திகாந்த் தாஸ். 2019 இப்போ வரைக்கும் இருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா உச்சித் பட்டேல். அதுக்கு முன்னாடி ரகுராம் ராஜன் இருந்தாரு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வங்கியை மாதிரியாக கொண்டு துவக்கப்பட்டது. மத்திய குழு நிர்வாக குழுவோட தலைவர் தான் கவர்னர். RBIயோட முதல் கவர்னர் யாருன்னா ஸ்மித். 1935 37 வரைக்கும் இருந்திருப்பாரு. RBIயோட முதல் இந்திய கவர்னர் யாருன்னா CD தேஷ்முக். 1942 41 வரைக்கும் இருந்திருப்பாரு. இந்திய ரிசர்வ் வங்கி முதல்ல எங்க தொடங்கப்படுச்சு, அதாவது எங்க தலைமை வேணா கொல்கத்தால தான். 1935 தொடங்குறாங்க கொல்கத்தால. 1937 எங்க மாத்துறாங்க, மும்பைக்கு மாத்துறாங்க. ஓகே, இப்ப தலைமையிட எங்க இருக்குன்னா மும்பைல தான் இருக்கு. இந்திய பணத்தின் தலைநகரம் மும்பை தான் சொல்லுவாங்க. 1935 49 வரைக்கும் RBI தனியார தான் இருந்தது. ஓகே,
ஆர்பிஐ 1949 தேசியமயமாக்குறாங்க. ஆர்பிஐயோட பிரான்சஸ் எங்க இருக்குன்னா டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா. நிதியியல் மேற்பார்வை குழுமம் எப்ப துவங்குறாங்க? நவம்பர் 1994. இந்தியாவின் பண அதிகாரி ஆர்பிஐ. இந்தியாவில பணமளமும் அதிகாரி அப்படிங்கிறது ஆர்பிஐ. அந்நிய செலவு நிர்வாக சட்டம் 1999. அரசின் வங்கி ஆர்பிஐ, வங்கிகளின் வங்கி ஆர்பிஐ. ஓகே ரைட். இதுக்கு நடுவுல மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்றேன், கவனிங்க. ஓகே, அதாவது ரைட், அதை சொல்லிட்டு நான் அதெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஓகே ரைட். முதல்ல ஆர்பிஐயோட பிரதான பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் கையில பணம் இருந்தாதான் பொருளாதாரமே நடக்கும். நமக்கு டைரக்டா பணம் வருதானா? கிடையாது. எங்க இருந்து வருது? ஆர்பிஐல தான் வருது. ஓகே, ஆர்பிஐ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வட்டி வச்சு தான் கொடுப்பாங்க. ஆர்பிஐ டைரக்டா மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கிடையாது. மத்த பேங்க் கொடுப்பாங்க, மத்த பேங்க் தான் மக்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்ப ஆர்பிஐ மத்த பேங்குகளுக்கு கடன் கொடுக்கும். ஓகேவா, இந்தப்பா அப்படின்னு கடன் கொடுக்கும். அந்த கடனுக்கு அவங்க வட்டி செலுத்தணும்ல, அதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட், ரெப்போ வீதம் சொல்லுவாங்க. அப்ப ஆர்பிஐ மத்த பேங்குகளுக்கு கடன் கொடுத்தா அதுக்கு பேரு ரெப்போ ரேட். இதே மத்த பேங்க் எல்லாம் ஆர்பிஐ கடன் கொடுத்தா அதுக்கு பேரு ரிவர்ஸ் ரெப்போ ரேட், தலைகீழ் ரெப்போ வீதம் சொல்லுவாங்க. புரிஞ்சிருச்சா? ஆர்பிஐ வந்து கடன் கொடுத்தா ரெப்போ ரேட், மத்த பேங்க் ஆர்பிஐ கடன் கொடுத்தா அதுக்கு ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இப்ப ரெப்போ ரேட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப வட்டி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பேங்க் போய் ஆர்பிஐ நிறைய பணம் வாங்குவாங்க. அப்ப பேங்க்ல பணம் ரொம்ப அதிகமாயிரும். எப்போ ஒரு பேங்க் வளரும்னா நிறைய லோன் கொடுத்து அதை கலெக்ட் பண்ணாதான் பேங்க் வளரும். பணத்தை அப்படியே வச்சிருந்து என்ன பண்றது? இப்ப ரெப்போ ரேட் கம்மியா இருந்து பேங்க்கு பணம் நிறைய வந்தனால மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த பேங்க் அந்த பேங்க் ரேட்டை குறைக்கும், வங்கி விகிதத்தை குறைக்கும். வட்டி கம்மியா இருக்குன்னா மக்களும் போய் நிறைய பணம் வாங்குவாங்க. மக்கள்கிட்ட பணம் அதிகமாயிரும். மக்கள்கிட்ட பணம் அதிகமான டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆசைப்படுறீங்களா, ஆசைப்படுறது நீங்க கிடையாது, உங்கள்கிட்ட இருக்க பணம் தான். ஓகே, இப்ப நமக்கு ஒரு வண்டியே வாங்கணும், விலை 60,000, நம்மகிட்ட 30,000 தான் இருக்கு, வாங்க மாட்டோம். அதே 80,000 தான் வாங்கிடுவோம். அப்ப வண்டியை வாங்கணும் நீங்க இல்ல, உங்கள்கிட்ட இருக்க பணம் தான். அப்ப ரெப்போ ரேட்டை குறைச்சு பேங்குக்கு பணம் வந்து பேங்க்கு வட்டியை குறைச்சு மக்கள்கிட்ட பணம் கொடுத்து டிமாண்ட் அதிகமாயிரும். இப்ப இதெல்லாம் வந்து டிமாண்ட் அதிகமாச்சுல, அது கடைக்காரங்களுக்கு தெரியாது, சப்ளை சைடுக்கு தெரியாது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனா சப்ளை சைடுக்கு தெரியாது. அப்ப சப்ளை கம்மியா இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஆக்சுவலா விலைவாசி அதிகமாயிருச்சு, ஏன்? டிமாண்ட் அதிகமானால. சோ கடைக்கு ரொம்ப பேர் வராங்கன்னு சொல்லிட்டு கடைக்கான உற்பத்தி அதிகமாக்குவாங்க, சப்ளை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. நிறைய பொருளை விற்கணுங்கிறதுக்காக வேலைக்கு ஆளும் தேவை, அப்ப எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். அப்ப ஷார்ட் டேர்மா பாக்குறப்ப இன்ஃப்ளேஷன் நல்ல விஷயம் தான், பணவீக்கம், விலைவாசி அதிகமாகுது. ஆனா ஒரு கடத்துல விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? திரும்ப ரெப்போ ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா குறைச்ச நாள் தானே இதெல்லாம் நடந்துச்சு. அப்ப ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினோட பேங்க் போய் அந்த கடன் வாங்காது. அப்ப பேங்க்ல பணம் குறையும். ஆல்ரெடி பேங்க் ரேட்டை வந்து பேங்க் கம்மியா வச்சிருந்தது, மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப பேங்க்ல பணம் குறைஞ்சிருச்சு. அப்ப பேங்க் என்ன பண்ணும்? பேங்க் ரேட் அதிகப்படுத்தும். பேங்க் ரேட் அதிகப்படுத்தினா மக்களுக்கு இங்க பணம் போகாது. அப்ப மக்கள்கிட்ட பணம் இல்லாதனால டிமாண்ட் குறையும். இப்ப திரும்ப இந்த டிமாண்ட் குறைஞ்ச சப்ளை சைடுக்கு தெரியாது, கடைக்காரங்களுக்கு தெரியாது, அவங்க சப்ளை அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்ப பொருள் அதிகமா இருக்கும், டிமாண்டே இருக்காது, யாருமே கடைக்கு வர மாட்டாங்க. அப்ப வந்த விலைக்கு விற்கணும்னு தோணும், அப்ப விலைவாசி குறையும். விலைவாசி குறையுங்கிறப்ப இதுக்கு பேர் டீஃப்ளேஷன், பணமாற்றம் சொல்லுவாங்க. விலைவாசி குறைஞ்சிட்டா பொருள் விற்காது. அப்ப வந்து அதாவது விலையே கம்மியா இருக்கின்றப்ப ஆட்களும் தேவையில்லை, அப்ப எம்ப்ளாய்மெண்ட் குறையும். திரும்ப ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. சோ இது இப்படி சுழற்சி மாதிரி நடந்துட்டே இருக்கும். இதான் மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை சொல்லுவாங்க. ஓகே, அதான் நீங்க கொடுத்துருக்கேன். தேவை அதிகமாகி உற்பத்தி குறைந்து விலை அதிகமானால் அதுக்கு பேர் பணவீக்கம். தேவை குறைந்து உற்பத்தி அதிகமாகி விலை குறைந்தால் அதுக்கு பேர் பணமாற்றம். பணவீக்கம் 0% 3% வரைக்கும் இருந்தா தவளும் பணவீக்கம், 3% 10% வரைக்கும் இருந்தா நடக்கும் பணவீக்கம். ஓகேவா, வாக்கிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. 10ல இருந்து 20 இருந்தா ரன்னிங் இன்ஃப்ளேஷன், ஓடும் பணவீக்கம். 20 100 இருந்தா தாவும் பணவீக்கம். ஓகே, 100க்கு மேல இருந்தா மிக அதிவேக பணவீக்கம், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. விலை உயர்ந்தா பணத்தோட மதிப்பு குறையும், விலை குறைந்தா பணத்தோட மதிப்பு அதிகமாகும். பணவியல் கொள்கை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? ஆர்பிஐ. அடுத்தது நிதி கொள்கை, பிஸ்கல் பாலிசி. நிதி கொள்கை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? மத்திய அரசு. நிதி கொள்கை என்னன்னா மத்திய அரசோட வருவாய் மற்றும் செலவினங்களை பத்தி படிக்கிறது. அரசின் வருவாய்ங்கிறது வரி வருவாய், வரியாளர் வருவாய் 2 வகைப்படும். வரி வருவாய் எத்தனை வகைப்படும்? நேர்முக வரி, மறைமுக வரி 2 வகைப்படும். எதெல்லாம் நேர்முக வரி? நிறுவன வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி, வருமான வரி எல்லாம் நேர்முக வரி. எதெல்லாம் மறைமுக வரி? சேவை வரி, விற்பனை வரி, கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, சரக்கு மற்றும் சேவை எல்லாம் மறைமுக வரி. எவையெல்லாம் வரி இல்லாத வருவாய்? வணிக வருவாய், நிர்வாக வருவாய், வெகுமதி. சார் என்ன இவ்வளவுதான் பிஸ்கல் பாலிசி? ஆனா ஒரு சில விஷயத்தை சொல்லிடுறேன். பிஸ்கல் பாலிசிங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை பார்த்துக்கோ. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய வருமானம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய முதலீடு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவு, ஓகேவா, இதெல்லாம் வந்து முதலீடு, செலவு, வருமானம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்குறது. கடன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கெல்லாம் போய் வாங்குவாங்க? IMFல வாங்குவாங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல வாங்குவாங்க, வேர்ல்டு பேங்க்ல வாங்குவாங்க, RBIலயும் வாங்குவாங்க. இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் அவங்க கடன் வாங்குவாங்க. அப்ப கவர்மெண்ட் வரக்கூடிய கடன், வருமானம், செலவு, முதலீடு, ஓகே, இந்த நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளும் தான் பிஸ்கல் பாலிசிங்கிறது. இப்ப கவர்மெண்ட்டுக்கு எப்படி எப்படிலாம் வருமானம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வரி மூலமா வரும், இன்னொன்னு வரி இல்லாத வருவாய். வரி இல்லாம கவர்மெண்ட்டுக்கு எப்படி பணம் வரும்? நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணப்போ ஒரு ஃபீஸ் கட்டுறீங்களா, அது, நீங்க கட்டக்கூடிய ஃபைனு, இது இல்லாம நிறைய பேர் இந்த நிதி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, நடிகர்கள், இவங்கலாம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரி இல்லாம கவர்மெண்ட் வரக்கூடிய வருவாய் தான்.
கவர்மெண்ட் பண்ணக்கூடிய முதலீடு அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுது. இப்போ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி நடந்தது பிஹெச்எல் ஓஎன்ஜிசி எல்லாம் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதே கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எப்படி சொல்றது கடன் தான் நான் சொல்லிட்டேன். இந்த பேங்க்ல போய் கடன் வாங்குறது கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவு அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சோ நமக்கு பண்ற செலவு, கவர்மெண்ட் ஆபீசஸ்க்கு கொடுக்குற சம்பளம், ஓகேவா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிதி கொடுக்கறது, இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவு. இதெல்லாமே தான் பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அது ஜிஎஸ்டி. இப்ப ஜிஎஸ்டிங்கிறது மறைமுக வரியில வரக்கூடியது. நேர்முக வரி என்னன்னா ஒருத்தவங்க அவங்களோட வரி அவங்களே கட்டினா நேர்முக வரி, ஒருத்தவங்களோட வரியை மத்தவங்க கட்டினா மறைமுக வரி. அதான் ஜிஎஸ்டிங்கிறது மறைமுக வரினா சொல்ல போனா உற்பத்தியாளர் அந்த கடைக்காரவங்க தான் கட்டணும். அவங்களோட ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம்ல, அதனால இது மறைமுக வரி. ஓகே, ஜிஎஸ்டி முதல்ல எந்த நாட்டுல கொண்டு வராங்க? பிரான்ஸ்ல. ஜிஎஸ்டி ராஜ்யசபா சட்டம் மூலமா என்னைக்கு வருதுன்னா 2014 ஆகஸ்ட் 3. திருத்தப்பட்ட மசோதா மக்களவை என்னைக்கு போகுதுன்னா 2014 ஆகஸ்ட் 8. ஜிஎஸ்டி மசோதா மாநில ஒப்புதல் அப்போதைக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி என்று ஒப்புதல் அளித்தார்னா செப்டம்பர் 8, 2016. இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரால் ஜிஎஸ்டி என்று தொடங்கப்பட்டுச்சுன்னா நள்ளிரவு 1 ஜூலை 2017. ஓகேவா? அடுத்து ஜிஎஸ்டிங்கிறது 4 வகைப்படும். ஒன்னு எஸ்ஜிஎஸ்டி, இன்னொன்று சிஜிஎஸ்டி, இன்னொன்று ஐஜிஎஸ்டி, இன்னொன்று யூடிஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டினா அரசோட ஜிஎஸ்டி மாநில அரசு மூலம் சேகரிக்கப்பட்டது. சிஜிஎஸ்டினா மத்திய ஜிஎஸ்டி மத்திய அரசால் சேகரிக்கப்படுகிறது. ஐஜிஎஸ்டினா ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி மத்திய அரசால் சேகரிக்கப்படுறது. யூடிஜிஎஸ்டினா யூனியன் பிரதேச ஜிஎஸ்டி யூனியன் பிரதேசால சேகரிக்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவைகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு 101வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 2016 படி திருத்தி அமைக்கப்பட்ட 366 12A. ஓகே, அடுத்து நிதி குழு, பைனான்ஸ் கமிஷன். நிதி குழு அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த குழு, கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். சேம் டைம் வந்து ஒரு அட்வைசரி பாடி, ஆலோசனை தான் கொடுக்க முடியும். நிதிக்குழுவோட மிக முக்கிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய பணம் இருக்குல்ல, அதெல்லாம் தமிழ்நாடுக்கு இவ்வளவு கொடுங்க, ஆந்திராவுக்கு இவ்வளவு கொடுங்க, கேரளாக்கு இவ்வளவு கொடுங்க சொல்றதுதான் நிதிக்குழுவோட வேலை. ஆனா சட்டத்துல இடம் இருக்கு என்னன்னா, அதை மத்திய அரசு கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். அதனாலதான் இவங்க ஒரு ஆலோசனை குழு, அட்வைசரி பாடின்னு சொல்லுவோம். ஓகே, நிதிக்குழு எப்ப நிறுவப்படுதுன்னா 1951. நிதிக்குழுவோட ஆர்டிகல் 280. நிதிக்குழு பரிந்துரை கூறும் சட்டப்பிரிவு 281. நிதிக்குழு வந்து ஒவ்வொரு 5 வருடங்களும் ஒரு முறை குடியரசுத் புதிதாக அமைக்கப்படும். நிதிக்குழு ஒரு தலைவர் ஒரு 4 உறுப்பினர் வகிக்குது. நிதிக்குழு வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த குழு, ஆனா ஆலோசனை குழு. இக்குழு மத்திய மாநில நிதி ஆதாரங்களை ஆராய்ந்து தனது பரிந்துரைகளை மட்டும் தான் வழங்கும். முதல் நிதிக்குழு தலைவரான கேசி நியோகி, 14வது நிதிக்குழு தலைவரான ஒய்வி ரெட்டி, அதாவது 15வது நிதிக்குழு தற்போதைய நிதிக்குழு தலைவர் தான் என் கே சிங். வருஷம் பார்த்துக்கோங்க. அடுத்த அக்ரிகல்ச்சர், நிதி சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை பார்க்கலாம். தேசிய வேளாண் பொருட்களோட கூட்டுறவு சந்தை என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 1958 அக்டோபர் 2. தேசிய வேளாண் கொள்கை 2000. இந்திய வேளாண் காப்பீடு நிறுவனம் 2002 2003 வரைக்கும். ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் எப்போ வருதுன்னா 2007. மானாவாரி மேம்பாடு திட்டம் எந்த ஆண்டு வெளியே வருதுன்னா 2011-12. மிக முக்கிய புரட்சிகள் எடுத்து பார்த்தோம்னா, பச்சை புரட்சிங்கிறது உணவு தானிய உற்பத்தி, நீல புரட்சிங்கிறது மீன் உற்பத்தி, பழுப்பு புரட்சிங்கிறது தோல் உற்பத்தி, தங்கநில புரட்சிங்கிறது தோட்டத்துறை வளர்ச்சி அல்லது தேன் உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ஊதா புரட்சிங்கிறது வெங்காய உற்பத்தி, இறால் உற்பத்தி, சிவப்பு புரட்சிங்கிறது மாமிசம் தக்காளி உற்பத்தி, வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்கு உற்பத்தி, வெள்ளி புரட்சிங்கிறது முட்டைக்கோழி உற்பத்தி, கருப்பு புரட்சிங்கிறது பெட்ரோலிய உற்பத்தி, வெள்ளை புரட்சிங்கிறது எண்ணெய் வித்துகள் உற்பத்தி. ஓகே, வட்டார கிராம வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க் எப்போ வருதுன்னா அக்டோபர் 2 1975. ஓகே, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த பேங்கோட ஷேர்ல 50% ஷேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும், 5% ஷேர் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துரும், 35% ஷேர் அந்த பர்டிகுலர் பேங்கோட அந்த பிரான்ச்சோட ஹெட் கொடுக்கணும். புரியுதா? அந்த ஷேர் அதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. நான் அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க. வட்டார கிராமங்களோட மூலதன பங்கீடு மத்திய அரசு 50%, மாநில அரசு 5%, வணிக வங்கி அந்த பேங்க் வந்து 30% கொடுக்கணும். அடுத்து தொழில் வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். உலக சிமெண்ட் உற்பத்தியில எவ்வளவு விழுக்காடு இந்தியா பெற்றுக்குன்னா 6%. உலகிலேயே அதிக அளவு சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா 5%. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ வந்து 1951. இந்திய தொழிற்சாலைகளின் மேக்னா கார்ட்டா அப்படிங்க அழைக்கப்படும் ஒருங்கிணைந்த தொழிற்கொள்கை தீர்மானம் எப்போ வந்து 1956. அசாரி குழு 1967, தத்து குழு 1969, எம்ஆர்டிபி சட்டம் 1969, அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் 1973, நலிவடைந்த நிறுவனங்கள் சட்டம் 1985, பாலகிருஷ்ண ராடி குழு 2001, ரெங்கராஜன் குழு 1993, பொதுத்துறை நிறுவனங்களோட விற்பனை ஆணையம் எந்த வருஷம் அமைக்கப்படுச்சுன்னா 1996. தேசிய முதலீட்டு நிதி எப்போ உருவாக்கப்படுது 2005. தேசிய உற்பத்தி கொள்கை 2011. அடுத்து ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள் மொத்த ஸ்கீம்ஸையும் இதுல பார்த்தலாம். சமூக வளர்ச்சி திட்டங்கள் 1952, கெப்பாட் அப்படிங்கிறது 1986, பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா 2000, 20 1975 இந்திரா காந்தி பிரதமர் போட்டாங்க. அன்னபூர்ணா திட்டம் 2000, நிர்மல் கிராம புரஸ்கார் 2003 அக்டோபர்ல, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2010, தேசிய ஊரக குடிநீர் திட்டம் 2009, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985, பாரத் நிர்மான் யோஜனா 2005, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் டிசம்பர் 3 2005, தேசிய சமூக உதவி திட்டம் ஆகஸ்ட் 5 1995, தேசிய ஊரக உடல்நல திட்டம் ஏப்ரல் 12 2005, பிரதம மந்திரி சஸ்திய சுரக்ஷா யோஜனா 2010, பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா 2005 2001, பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் 2000 டிசம்பர்,
ஜன்ஸ்ரீ பீமா யோஜனா 2000, கிராம கைவினைஞர்களுக்கு உபகரணங்கள் அளிப்பு திட்டம் 1992, ஸ்வயம் சித்தா 2001, சுவச திட்டம் 1988, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பயிற்சி உதவி திட்டம் 2003 to 2004, ஸ்வலம்பான் அப்படின்னு சொல்றது 1982. அடுத்து கவனிங்க, தனலட்சுமிகள் 2008, கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான முன்னேற்ற திட்டம் 1982, ஜானி சுரக்ஷா 2005, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல ஏப்ரல் 2005, கிஷோரி சக்தி யோஜனா 2000, இளம் பருவத்தினருக்கான ஊடக திட்டம் 2002-2003, இந்திரா காந்தி மாத்ருவ சச்சோட் யோஜனா 2010, நவஜத் சிது காரியக்கிரம் 2009, ராஷ்டிரிய மகிழா கோஷ் 1993, குழந்தைகளுக்கான தேசிய திட்டம் 2003, மகிழா சமக்கியா திட்டம் 1989, ஸ்வதா 1995, உஜ்வாலா 2007, பெண்களின் அதிகாரமளித்தலுக்கான தேசிய திட்டம் 2010, கஸ்தூரி காந்தி பலிகா வித்யாலயா 2004, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் 2009, சக்தா பாரத் செப்டம்பர் 2009, கிராமப்புற இளைஞர்களுக்கான பயிற்சி மற்றும் சுயவேலைவாய்ப்பு திட்டம் 1979, ஒருங்கிணைக்கப்பட்ட ஊரக வளர்ச்சி திட்டம் 1980 அக்டோபர் 2, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989, ஜவஹர் கிராம சமிருத்தி யோஜனா 1999, நேரு ரோஜ்கர் யோஜனா 1989, வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் 1993, ஸ்வர்ண ஜெயந்தி சகாய் ரோஜ்கர் யோஜனா 1997 டிசம்பர் 1, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ரோஜ்கர் யோஜனா ஏப்ரல் 1999, சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா 2001, வளர்ச்சிக்கு இலக்காக பருத்தி திட்டம் 1973, அந்தியோதய அன்ன யோஜனா 2000, பிரதம மந்திரி ரோஜ்கர் யோஜனா 1993 அக்டோபர் 2, வேலைக்கு உணவு திட்டம் 2001, ஜெயபிரகாஷ் நாராயண் ரோஜ்கர் உத்தரவாத திட்டம் 2002-2003, மகாத்மா காந்தியோட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் செப்டம்பர் 2005. இதுதான் 100 நாள் வேலைன்னு சொல்றது. அட்டல் ஓய்வூதிய திட்டம் 2015, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா 2015, பாரத் மாதா திட்டம் 2015, கிட்டே 2015, அம்ருத் 2015, சுகன்யா சம்ரிதி யோஜனா 2015, பாம்பேங்கிறது 2001, இந்திரா தனுஷ் திட்டம் 24 டிசம்பர் 2014, எரிவாயு மானிய திட்டம் 12 ஜனவரி 2014, ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் இந்தியான்றது ஆகஸ்ட் 14 2014, பிரதம மந்திரி கிராமீண் ஆவாஸ் யோஜனா 24 ஜூன் 2015, பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா 2016. ஓகே, அப்புறமா சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ், இதுல மக்கள் தொகை, கல்வி, வறுமை எல்லாம் பார்க்கலாம். மக்கள் தொகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுத்தாங்கன்னா 1872 மேயோ பிரபு காலம். ஆனா இந்த கணக்கெடுப்பு முறையற்றது. சரி, முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையாக எப்ப எடுத்தாங்கன்னா 1881 ரிப்பன் பிரபு காலத்துல. சுதந்திரத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பனா 2011 தான் கடைசியா எடுத்தது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவை பார்த்தலாம் மொத்த மக்கள் தொகை பாத்தீங்கன்னா, அதாவது 121 பேரையே 1,93,422 பேர். ஆண்கள் அதுல 62,37,24 பேர், பெண்கள் 58,64,624 பேர். மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது இந்தியாவில சொல்றேன் 382/1, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர். பாலின விகிதங்கிறது 940 பெண்கள் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. குழந்தை பாலின விகிதம் எடுத்து பாத்தீங்கன்னா 1000 ஆண் குழந்தைகளுக்கு 914 பெண் குழந்தைகள் இருக்காங்க. வளர்ச்சி விகிதம் எடுத்து பாத்தீங்கன்னா 17.64%. உலக மக்கள் தொகை நாள்னு ஜூலை 11 சொல்றோம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் பிப்ரவரி 9. அந்த படி 2011 இந்தியாவில படி மொத்த கல்வியறிவு விகிதம் 74.04, ஆண் கல்வியறிவு விகிதம் 82.14, பெண் கல்வியறிவு விகிதம் 65.46. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம், குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம், அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் டெல்லி, குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு, அதிக பாலின வீதம் கொண்ட மாநிலம் கேரளா, குறைந்த பாலின வீதம் கொண்ட மாநிலம் ஹரியானா, அதிக பாலின வீதம் கொண்ட யூனியன் பிரதேசம் புதுச்சேரி, குறைந்த பாலின வீதம் கொண்ட யூனியன் பிரதேசம் டாமன் அண்ட் டையூ, அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார், குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம், அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் டெல்லி, குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார், அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் கேரளா, குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் பீகார், அதிக எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு, குறைந்த எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசம் தாத்ரா நாகர் ஹவேலின்னு சொல்றது. 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு பார்த்தலாம். மொத்த மக்கள் தொகை அப்படின்றது 7,21,32,958. அதுல ஆண்கள் பாத்தீங்கன்னா 3,61,50,821, பெண்கள் பாத்தீங்கன்னா 3,59,80,87. மக்கள் அடர்த்திங்கிறது 550 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்காங்க. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்க. குழந்தை பாலின விகிதங்கிறது 1000 ஆண் குழந்தைகளுக்கு 946 பெண் குழந்தைகள் இருக்காங்க. வளர்ச்சி விகிதம் 15.60%. மொத்த கல்வியறிவு விகிதம் 80.33%. ஆண் கல்வியறிவு விகிதம் 86.81%, பெண் கல்வியறிவு விகிதம் 73.86%. அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை, குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் பெரம்பலூர். அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி, குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் சேலம். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் பீகார், குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் நீலகிரி. அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி, குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் தர்மபுரி. மக்கள் தொகை பார்த்தாச்சு. அடுத்து கல்வி. குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சொல்ற 2009, தொடக்க கல்வியை பொதுமையாக்கும் நோக்கத்தோடு அனைவருக்கும் கல்வி 2001, ராஷ்டிரிய மத்தியாமிக் சிக்ஷா அபியான் 2009, தேசிய எழுத்தறிவு 1988, ராதாகிருஷ்ணன் குழு 1948, அகில இந்திய தொழில்நுட்ப கழகம்ங்கிறது 1988 கொண்டு வராங்க.
தேசிய ஆசிரியர் கல்விக் கழகம் 1995, கோத்தாரி கல்விக் கொள்கை 1964, முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968, இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை 1986. அடுத்து வேலையின்மை பத்தி பார்த்தலாம். வேலையின்மை பாக்குறப்ப பகவதி குழு 1973, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1979, கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் 1979, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980, நிலம் இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. மீதி நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம திட்டங்களே பார்த்துட்டோம். அடுத்து வறுமை. டெண்டுல்கர் குழு 2004 2005, ரங்கராஜன் குழு 2013, தேசிய திட்டக்குழு 1936, கண்டேக்கர் மற்றும் நீலகந்திரா குழு 1971. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த ஒரு வீடியோல எக்கனாமிக்ஸோட மொத்த சிலபஸையும் ஃபாஸ்ட் டிவிஷனா பார்த்துட்டோம். சரிங்களா? இந்தியன் எக்கனாமி, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளான், திட்டக்குழு, நிதி ஆயோக், ஆர்பிஐ, மானிட்டரி பாலிசி, பேங்க், இன்ஃபிளேஷன், அப்புறமா நிதி கொள்கை, பிஸ்கல் பாலிசி, நிதிக்குழு, ஃபைனான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி, அக்ரிகல்ச்சர், தொழில் புரட்சி, ஊரக நல சார்ந்த திட்டங்கள், கடைசியா சோசியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோல பார்த்துட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து போனீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல 6 இருந்து 7 கேள்வி கேட்டா ஃபுல்லா அடிச்சு வந்துடலாம். ஓகே, அடுத்து நம்ம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்கனாமிக்ஸ் டிவிஷன் நீங்க பார்த்திருப்போம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல லைவ் பார்த்தோம் மேக்ஸ். இந்த ரெண்டையும் சேர்த்து நாளைக்கு நம்ம டெஸ்ட் எழுதிடலாம். ஓகே, லாஜிக்கல் ரீசனிங் எக்கனாமிக்ஸ் சேர்த்து நாளைக்கு டெஸ்ட். அதுக்கு அடுத்த நாள் நைட் 7:30 மணிக்கு மேக்ஸ் டாபிக் ஒரு லைவ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.